ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வேண்டுதல் என்னன்னு நினச்சிக்கிட்டு தானே இது ரெண்டுல ஒன்றை தொட்ட. கண்டிப்பா உன் வேண்டுதலை இந்த வராகி அம்மா நான் அறிவேன். இன்று இரவு முடிவதற்குள்ளாகவே நீ கேட்ட வேண்டுதலை நான் நடத்தி கொடுக்க தான் போறேன். ரொம்ப நாளா மகிழ்ச்சி இல்லாம, மன நிம்மதி இல்லாம, வாழ்க்கையில எப்போ நம்ம எதிர்பார்த்தது நடக்கும், நம்ம வாழ்க்கை எப்போ மாறும், எப்போ சரியாகும்னு ஏக்கத்தோடு காத்திருந்த என் செல்ல பிள்ளையான உன்னை நிம்மதியாக வாழ வைப்பதற்காக தான் இது இரண்டில் ஒன்றை தொட சொன்னேன் என் செல்லமே. இத்தனை நாளா போராடிக்கிட்டே வாழ்ந்துகிட்டு இருந்த உனக்கு இப்போது எல்லாமுமாக நான் இருந்து நீ எதிர்பார்த்த அனைத்தையும் உன் கைகளில் ஒப்படைக்க போறேன். உன்னை சந்திக்க, உனக்கான வெற்றிகளை கொடுக்க இந்த வராகி அம்மா வந்துவிட்டேன் அல்லவா. இனி எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும். யாராவது உன்னை வேணான்னு சொல்றாங்க, ஒதுக்கி வைக்க நினைக்கிறாங்க, புறக்கணிக்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட உதவியே தேவையில்லைன்னு நீ அவர்களை விட்டு விலகி நிற்க பழகு. எப்போதும் யாரையும் எதிர்பார்த்தும், யாருடைய உதவியை எதிர்பார்த்தும் நீ யாரையும் தேடி போகாதே என் செல்லமே. உன்னுடைய திறமைக்கும், உன்னுடைய முயற்சிக்கும், உன்னுடைய உழைப்புக்கும் நீ இருக்க வேண்டிய இடமே வேற. அந்த உயர்வான இடத்தை கண்டிப்பாக நான் உன் கைகளில் ஒப்படைப்பேன். நீ எப்போதும் அமைதியாக இரு. அமைதிங்கிறது பலவீனத்தின் அடையாளமோ தோத்ததுக்கான அடையாளமோ இல்லை. அமைதிதான் வலிமையின் உச்சம். ஏன்னா எல்லா இடத்துலையும் எல்லாராலும் பேச முடியும், ஆனால் எல்லா இடத்துலையும் எப்போதும் எல்லாராலும் அமைதியாக இருக்க முடியாது. சில விஷயங்களை எதிர்கொள்ள பொறுமை அவசியம் என் செல்லமே. நீ எந்த அளவுக்கு அமைதியாக பொறுமையாக இருக்கியோ அந்த அளவுக்கு உனக்கான காரியங்களை வெற்றிகரமாக நடத்தி கொள்ள முடியும். உன் இலக்கை நீ அடைவதற்கும், உன் குறிக்கோளில் நீ வெற்றி பெறுவதற்கும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன். வாழ்க்கையில் எப்பவும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். ஏன்னா இரவு பொழுது வந்துடுச்சுன்னா நிழல் கூட உன்னை விட்டு போயிடும். வெளிச்சம் இருக்கும்போது பகல் பொழுதில் மட்டும்தானே நிழல் உன் கூடவே வருது. அதே போலதான் வாழ்க்கையில் உனக்கு ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ வந்ததுன்னா யார் உன்னை விட்டு எப்படி விலகி போவாங்கன்னே சொல்ல முடியாது. நீ தான் யாரையும் நம்பாம, யாரையும் எதிர்பார்க்காம உன் வாழ்க்கையை மட்டும் பார்த்து வாழ தயாராக இருக்கணும் என் செல்லமே. யாரை போலவும் இல்லாம இதுதான் நானு, எனக்கு இப்படிதான் வாழ பிடிக்கும்னு உன் வாழ்க்கையை நீ நினைப்பது போல தன்னம்பிக்கையோட வாழ தயாராகு. அதுவே உனக்கு மிகப்பெரிய சாதனை தான். இயல்பு மாறாம உன்னுடைய பிறவி குணத்தோட, மன தூய்மையோட தைரியமாக நீ வாழும்போது இந்த வராகி அம்மா நானே உனக்கு தேவையான அனைத்தையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். எல்லாரும் எப்படி எப்படியோ மாறிக்கிட்டு இருக்கும்போது, காலத்துக்கும் சூழ்நிலைக்கும் ஆளுக்கும் ஏற்றாறு போல நடிக்கும்போது நீ மட்டும் உண்மை வடிவத்தோடு வாழுவது என்பதே மிகப்பெரிய கம்பீரமான நல்ல விஷயம் அல்லவா. அந்த மன உறுதியும் உன் மன அமைதியும் தான் உனக்கான வெற்றியை தரப்போது. நான் உன்னை நோக்கி வந்ததே என் அருளை கொடுத்து உனக்கான வெற்றிகளை வரவழைப்பதற்காக தான். நீ என் மேல உறுதியான நம்பிக்கையை வச்சிருக்கும் போது இந்த வராகி அம்மா நானும் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நீ நடந்து போற ஒவ்வொரு அடியிலும் என் அருளால் உன்னை வழி நடத்துவேன். உன் தனித்தன்மைக்கும் தனித்திறமைக்கும் சேர்த்து உனக்கான பெருமையை பெற்று தருவேன். எப்போதும் உன்னை பாதுகாக்கும் தாயாக இந்த வராகி அம்மா உன் கூடவே இருக்க போறேன் என் செல்லமே. இனிமே நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். கூடிய சீக்கிரம் நீ ஆசைப்பட்ட அனைத்து விஷயங்களையும் நடத்தி கொடுத்த பிறகு நீயே என் வராகி அம்மாவின் அருளால் தான் எனக்கு எல்லாமே நல்லபடியா நடந்துச்சுன்னு சொல்லி என் கோயிலுக்கு என் தரிசனத்தை பெற வரப்போகிறாய். நிச்சயமா இந்த நல்லது நடந்தே தீரும். நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் எப்போதும் உன் கூடவே தான் இருப்பேன். இப்போது இன்று இரவுக்குள்ளாகவே உன் வாழ்க்கையில சில மாற்றங்களை நான் வரவழைக்க போறேன். நீயும் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் ஏற்றுக்கொள்ள தயாராகு. யாருக்கிட்டையும் போய் கெஞ்சுறதோ போராடுவதோ அவசியம் இல்லை. வாழ்வது சில காலம்தானே. என்ன நடந்தாலும் நடப்பது நடக்கட்டும் என அமைதியாக கடந்து செல்ல தயாராகு. ஊர்ல உலகத்துல என்ன நடக்குதுன்னு மற்றவங்கள நீ வேடிக்கை பார்க்க வேண்டாம். ஏன்னா அவங்க வாழ்க்கை வேற, ஓ வாழ்க்கை வேற. அவங்க சந்தர்ப்ப சூழ்நிலையும், அவர்களது நெருங்கிய உறவினர்களும், அவங்களது சொந்தக்காரங்களும், அவர்களது திறமையும், அவர்களது உழைப்பும், அவர்களது செயலும் வேற. உன்னுடைய உழைப்பும் செயலும் சொந்தங்களும் உன்னுடைய எதிர்பார்ப்புகளும் வேறையாக இருக்கு. உன் சூழ்நிலையும்
உன்னுடைய வழியும் உன்னுடைய குடும்பமும் உன்னுடைய சந்தர்ப்பமும் உனக்கு மட்டும்தானே தெரியும். யார் எப்படி இருந்தாலும், யார் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் நீ எதுக்கும் கவலைப்படாத. எந்த விமர்சனமும் உன்னை ஒருபோதும் அசைக்காது என் செல்லமே. நீயும் யாருடைய வார்த்தைகளையும் காதில் வாங்கிக்காம தைரியமா நீ செய்யறத நினைக்கிறத செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. என் கரங்களால் உன்னை ஆசீர்வதிச்சு என் செல்ல பிள்ளையான உனக்கு வேண்டிய அனைத்தையும் நான் கொடுக்கிறேன். நீ உன் தாயின் கருவறைக்குள் இருந்த அந்த காலத்திலேயே கூட உனக்கு வேண்டிய அனைத்தையும் நான் கொடுத்துக்கிட்டு தானே இருந்தேன். அப்போதே எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும். உன் தாயின் கருவறைக்குள் உன்னை உருவாக்கி உன்னை பத்திரமாக பாதுகாத்து இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தது நான் தானே. அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் நீ பிறந்து இவ்வளோ கஷ்டப்படும் போது இப்போது உன்னை காப்பாற்றாம விட்டுட மாட்டேன். என்னை நம்பி வணங்கி வரும் உனக்கு என்ன செய்யணுமோ அதை நான் சிறப்பாக செஞ்சு தருவேன். என்னை நீ வணங்கணும்னா அதற்கு கடும் விரதமோ கடும் பக்தியோ தேவையில்லை என் பிள்ளையே. உள்ளத்தில் அன்போட எப்போதும் என் நாமத்தை நேரம் கிடைக்கும் போது சொன்னினா போதும். யாரும் கஷ்டப்படக்கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற அந்த எண்ணமும் மற்றவர்களின் கஷ்டத்தை உணர்ந்து கொள்ளும் கருணையும் உனக்குள்ள இருக்கட்டும். உன்னுடைய இடைவிடாத முயற்சியும் உன்னுடைய நல்ல ஒழுக்கமும் தான தர்மம் செய்யக்கூடிய உன் நல்ல மனசும் கண்டிப்பா உன் வாழ்க்கையை மாற்றும் உயர்த்தும். உன் வாழ்க்கைக்கான நல்வழிகளை காட்ட இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலை கொள்ள வேண்டாம் என் செல்லமே. சும்மா பேச்சளவுல உன்கிட்ட ரொம்ப அன்பா பாசமா இருக்கிற மாதிரி சில பேர் உருகுவாங்க, நடிப்பாங்க. சில பேர் உனக்கு அறிவுரை சொல்றேன், நீ நல்லா இருக்கணும், எல்லாத்தையும் சரியா செய்யணும்னு உபதேசம் செய்வார்கள். சில பேர் கருணை கடல் போல அப்படியே உனக்கு நல்லது செய்யறது மாதிரி உருகி பேசி நல்லது செய்யறாது மாதிரியே நடிப்பாங்க. ஆனா இவங்க எல்லாருமே உனக்கு ஒரு கஷ்டம்னா அடுத்த நிமிஷமே காணாம போயிடுவாங்க. அன்பா பேசுறவங்களும் பாசமா நடிக்கிறவங்களும் கடைசி வரை கூட வரமாட்டாங்க. நம்ம தான் நம்ம வாழ்க்கையை பார்த்துக்கணுன்ற எண்ணத்தில் எப்போதும் நீ உறுதியாக இரு. உன்னை இடைவிடாமல் காப்பாற்றுவதற்கும் உனக்கான அருள் விஷயங்களை செய்வதற்கும் இந்த வராகி அம்மா எப்போதும் தயாராகவே இருக்கேன். உன் கஷ்டங்கள் அனைத்தையும் போக்கி உனக்கான நல்லதை நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் கர்ம வினைகளிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உனக்கான நல்லதை நடத்தி தருவேன் என் செல்லமே. உன் துன்பங்களிலிருந்து உன்னை விலக்கி உனக்கான நன்மைகளை தர வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா. வாழ்க்கையில எல்லாத்துக்குமே கஷ்டப்பட வேண்டியதா இருக்கே, எல்லாத்துக்குமே போராட வேண்டியதா இருக்கேன்னு புலம்பாம அமைதியா வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள தயாராகு. என்னை நம்பும் உனக்கு உன் மனசுல இதயத்துல கவலைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது என் செல்லமே. எப்ப பார்த்தாலும் உன்னை பார்த்து கேலி பண்ணி சிரிச்சு கைகொட்டி ஏளனமாக நினைச்சு பேசுற மனிதர்களின் நடுவுல நீ ஒருபோதும் தலை தாழ்ந்தோ அல்லது சொவிழ்ந்தோ சோர்ந்து போயிடவோ கூடாது. யார் உன்னை என்ன கேலி பண்ணாலும் கிண்டல் பண்ணாலும் நீ அவர்களுக்கு நடுவே தைரியமாக வாழணும் என் செல்லமே. இந்த உலகத்துல பல பேரு உன் முகத்துக்கு நேராவே உன்னை கேலி பண்றாங்க. அதை விட நிறைய பேரு உன் முதுகுக்கு பின்னால உன்னை பத்தி இல்லாதது பொல்லாததை சொல்லி கேலி பண்ணி சிரிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. வாழ்க்கையே வெறுக்கக்கூடிய பல பேரு அந்த வாழ்க்கையின் வெறுப்பை இப்படி வெளியில அடுத்தவங்களை கேலி பண்ணி தான் அதை அவங்க வெளிக்காட்டிக்காம நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா என் செல்ல பிள்ளையானனே, எவ்வளவோ சோதனைகளையும் வேதனைகளையும் அனுபவிச்சிருந்தாலும் கூட யாரையும் கேலி பண்ணாம யார் மனசும் கஷ்டப்படும்படி பேசாம உள்ளுக்குள்ளேயே அத்தனையும் வச்சுக்கிட்டு வெளியே சிரித்து சமாளிக்கிறாய் அல்லவா. அந்த சிரிப்பு தான் இப்போது உன்னை உயர்த்தும் சக்தியாக மாறப்போகுது. மற்றவங்க உன்னை பற்றி வாயால மென்னாலும் நீ உன் செயல்களால் பதில் சொல்லும்போது அது எனக்கு தானே பெருமை. மற்றவங்க உன்னை பேசின பேச்சுக்கும் கேட்ட கேள்விகளுக்கும் சேர்த்து இப்போது உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்டுவேன். நீ வாழ்வது சவாலாக அல்ல, சாட்சியாக இருக்க போகுது. அதாவது அமைதியா பொறுமையா இறைபக்தியோட இருக்கிறவங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியுன்றதுக்கு உதாரணமா உன்னைதான் இந்த உலகத்துக்கு நான் காட்டப் போறேன் என் செல்லமே. இன்னும் உன் வாழ்க்கையில நீ முன்னேறி போய்கொண்டே இருப்பாய். இந்த வராகி அம்மாவும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தரப்போறேன். இந்த உலகத்துல நீ மற்றவங்களை சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சு வாழாம உன் குடும்பத்துல உன்னை நம்பி இருக்கும் உயிர்களை நல்லபடியாக வாழ வைக்கணுன்ற எண்ணத்தோட வாழவை. அதுதான் உண்மையான தர்மம். ஏன்னா
நீ மற்றவங்களுக்காக என்னதான் செஞ்சாலும் அவங்க அதை ஒரு நொடியில மறந்துட்டு உன்னை குறை சொல்ல தான் செய்வாங்க. அதனால யார் என்ன சொன்னாலும் யாருடைய வார்த்தைகளையும் காதுலையோ மனசுலையோ வாங்கி கொள்ளாதே. உன் எண்ணம் எப்போதும் நீயும் உன் குடும்பமும் நல்லா இருக்கணும். உன் குடும்பத்துக்காக உன்னால முடிஞ்ச எல்லா விஷயங்களையும் சரியா சிறப்பா கடமையையும் பொறுப்பையும் உணர்ந்த ஆளாக செய்யணும்னு நினைச்சுக்கோ. இந்த வராகி அம்மாவும் உன்னை ஆசீர்வதிச்சு உன் தேவைகளை எல்லாம் பூர்த்தி செஞ்சு உன்னையும் உன் குடும்பத்தையும் மகிழ்வோட வாழ வைப்பேன். இனி எந்த துன்பமோ துயரமோ தீங்கோ உன்னை நெருங்க நான் அனுமதிக்க மாட்டேன் என் செல்லமே. என்னை நம்பி வாழும் உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வேண்டுதல்களை அனைத்தையும் நிறைவேற்றுவேன்.